ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஷ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம வந்து 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய அணுக்கரு இயற்பியல் அந்த பாடத்துக்கு உண்டான வினாக்கள் விடைகளோட பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதே பிடிஎஃப், இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லெசன் நீங்கள் முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ படிக்காமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோ இந்த லெசனை படித்து முடிச்சுட்டு இதை அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பருப்பொருட்கள் அனைத்தும் பகுக்க இயலாத அலகுகள் என கருதியவர் யார்? பருப்பொருட்கள் எல்லாமே பகுக்க இயலாத அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருந்தா அப்படின்னா, அதாவது இதுக்கு மேல பிரிக்க முடியாது அப்படிங்கிறத முதலாக சொல்லியிருந்தது வந்து டெமாக்ரிட்டஸ் தான் சொல்லியிருப்பார். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? டெமாக்ரிட்டஸ் தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாரு. தென் செகண்ட் கொஸ்டின், காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க எந்த உரைகள் பயன்படுத்தப்படுகிறது? காமா கதிர்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காரியம். தென் கதிரியக்கத்தினுடைய தொன்மையான அலகு என்ன அலகு? கதிரியக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது கியூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அலகுல தான் இந்த கதிரியக்கத்துக்கு அளவு சொன்னாங்க. தென் அணு எண் 43 உடைய டேஸ் மற்றும் அணு எண் 61 உடைய டேஸ் தனிமங்கள் கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. அணு எண் 43 உடைய டேஸ் மற்றும் அணு எண் 61, அதாவது அணு எண் 43 இருக்கக்கூடிய அந்த தனிமம் என்ன தனிமம் அப்படிங்கிறதும், அணு எண் 61 இருக்கக்கூடிய அந்த தனிமம் என்ன தனிமம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியான விடை நமக்கு வந்து பார்த்தோன்னா டெக்னீட்டியம் மற்றும் புரோமித்தியம். 43 வந்து டெக்னீட்டியமும், அணு எண் 61 வந்து புரோமித்தியமும். இந்த அடுத்த கொஸ்டின், கூற்று, அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது அப்படிங்கிறது கூற்று. ஒன்றா கொடுக்குறேன். கூற்று 2, அணுக்கரு உலையில் இயற்கையில் கிடைக்கக்கூடிய யுரேனியம் 231 எரிபொருளாக பயன்படுகிறது. யுரேனியம் 231 எரிபொருளாக பயன்படுகிறது. மூணாவது கூற்று, அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லையெனில் அது அணுகுண்டாக செயல்படும். அணுக்கரு உலையில் தனிப்பான் அப்படிங்கிறது ஒன்று இல்லை என்றால் அது வந்து ஒரு தொடர்ச்சியான அவுட்புட்டை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இடையில தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறது மாதிரி. அப்போது இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா மூணாவது கூற்று மட்டும்தான் நமக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மூணாவது கூற்று மட்டும் நமக்கு வந்து சரி அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு டிக் பண்ணிடுறேன். ஆப்ஷன் டி. தென் அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படக்கூடிய சராசரி ஆற்றல் எவ்வளவு இருக்கும்? அணுக்கரு பிளவின் மூலமாக வெளியேற்றப்படக்கூடிய சராசரி ஆற்றல் அப்படிங்கிறது 200. சரிங்களா? ஆப்ஷன் ஏ 200. தென் அடுத்த கொஸ்டின், ஐசிஆர்பி என்பதனுடைய விரிவாக்கம் என்ன? ஐசிஆர்பி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதான் இந்த இதுக்கு உண்டான விரிவாக்கம். தென் ஒளியின் திசைவேகத்தில் 1/10 முதல் 1/20 அந்த வேகத்தில் செல்லக்கூடிய கதிர் என்ன கதிர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பா கதிர். கதிரியக்கத்தை கண்டறிந்த அறிவியல் அறிஞர் கதிரியக்கம் முதலாக யாரு கண்டறிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது ஹென்றி பெக்கோரல். ஆப்ஷன் டி. தென் டேஸ் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை. அதிகமாக ஊடுருவு திறன் கொண்டவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது காமா கதிர்கள். சரிங்களா? அதிகமான ஊடுருவு திறன் காமா கதிர்கள். ஆனோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார்? ஆனோடு கதிரை கண்டறிஞ்சவர் கோல்ட்ஸ்டீன் கண்டறிஞ்சிருப்பாரு. சரிங்களா? ஆனோடு பின்பு காலப்போக்கில் அதைத்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவாக இருக்கக்கூடிய புரோட்டான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பேர் சொல்லி அழைச்சிருப்பாங்க. தென் அடுத்த கொஸ்டின், 1803ஆம் ஆண்டு டேஸ் என்பவர் தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படிங்கிறது கருதுறாங்க. சரிங்களா? 1803 வருஷம் தனிமம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு யாரு சொல்லியிருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ, ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் ஒரு தனிமம் எடுத்துக்கிட்டோமாக்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தென் அணு எண் டேஸை விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. அணு எண் 83க்கு மேலே இருக்கக்கூடிய தனிமங்கள் தன்னிச்சையாக ஆல்பா, பீட்டா, காமா கதிர்களை வெளியிடக்கூடிய திறன் பெற்றவையாக இருக்கும். ஆப்ஷன் சி. செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படக்கூடிய துகள் என்ன துகள் அப்படின்னு பார்த்தோம்னா எரித்துகள் அல்லது எரிபொருள் அப்படின்றத நமக்கு ரெண்டையுமே நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பயன்படக்கூடிய பொருள் எரிபொருள்னும் அந்த துகள் எரித்துகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறத கரெக்ட்னு சொல்லலாம்.
தென் மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் மற்ற ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறது கிடையாது, தன்னிச்சையான கதிரியக்கம் கிடையாது, தன்னிச்சையான கதிரியக்கம் அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? அந்த அடிப்படையாக வச்சு நம்ம வந்து செயற்கை கதிரியக்கம் சொல்லலாம். சம்டைம் இதை தூண்டப்பட்ட கதிரியக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம செயற்கையாக ஒரு சில தூண்டுதல் மூலமாக சில துகள்களை வெளியிடக்கூடிய நிகழ்வை வச்சு நம்ம தூண்டப்பட்ட கதிரியக்கம்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு செயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தென் டேஸ் முதல் டேஸ் என்ற மிக உயர்ந்த வெப்பநிலையிலும் உயர் அழுத்தத்தில் மட்டுமே அணுக்கரு இணைவு நடைபெறும். 10⁻7 10⁻9 இவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து அணுக்கரு இணைவு அப்படிங்கிற நிகழ்வு நடக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 10⁻7 முதல் 10⁻9 என்ற மிக உயர்ந்த வெப்பநிலையெல்லாம் உயர் அழுத்தத்திலும் சேர்ந்து தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அணுக்கரு இணைவுங்கிறது நடைபெறும். தென் கூற்று 1, 83 விட குறைவாக உள்ள 2 தனிமங்களை இதுவரையில் கதிரியக்கத்தன்மை வாய்ந்தவை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. 83 விட கம்மியாக இருக்கிறதுல. தென் டெக்னீசியம் மற்றும் புரோமித்தியம் தனிமங்களினுடைய அணு எண்கள் முறையே 43 மற்றும் 61. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே நமக்கு வந்து சரிதான். சரிங்களா? ஸோ இந்த 43வது டெக்னீட்டியமும் 61 அணு எண்ணை பெற்றக்கூடிய புரோமித்தியம் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இயற்கையாகவே இந்த 83 விட கம்மியாக இருந்தும் கதிரியக்கத்தை வெளியிடக்கூடிய தனிமங்களாக சொல்லியிருப்போம். கூற்று 2ம் சரி அப்படிங்கிறதான் இதுக்கு உண்டான சரியான விடை. தென் கூற்று 1, இதுவரையில் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கூற்று 2, கதிரியக்க சிதைவின் போது கதிரியக்க சிதைவிற்கு உட்படக்கூடிய உட்கரு தாய் உட்கரு என்றும் சிதைவிற்கு பிறகு உருவாகக்கூடிய உட்கரு சேய் உட்கரு எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் 2 கூற்றுமே நமக்கு வந்து சரிதான். கூற்று 2ம் சரி அப்படிங்கிறதான். 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிதைவுக்கு உட்படக்கூடியது தாய் உட்கருன்னு சொல்லிட்டு சிதைவுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதை நமக்கு சேய் உட்கருன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. தென் அடுத்த கொஸ்டின். கூற்று 1, இயற்கை கதிரியக்கம் கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா? இயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. அந்த இயற்கை கதிரியக்கம் என்ன பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நியூட்ரான், பாசிட்ரான் அந்த மாதிரி துகள்களை வெளியிடும்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இயற்கை கதிரியக்கம்ங்கிறது கட்டுப்படுத்த முடியாதுன்னு கொடுக்குறேன். நியூட்ரானையும் பாசிட்ரானையும் வெளியிடும்னு கொடுக்குறேன். செயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியும்னு கொடுக்குறேன். ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்கள் உமிழும்னு கொடுக்குறேன். இதில் 2 கூற்றுமே தவறு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை கதிரியக்கத்துக்கு ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களை வெளியிடும். செயற்கை கதிர்கள் வந்து நியூட்ரான் பாசிட்ரான் துகளை வெளியிடும். ஸோ 2வது இருக்கக்கூடிய கூற்று ஆப்ஷனை மட்டும் நான் அப்படி திருப்ப கொடுத்துருக்கேன், தலைகீழாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் ஆப்ஷன் டி கூற்று 2ம் தவறு. தென் அணுவின் நிறையானது அதன் மையத்தில் சேர்ந்து காணப்படும் என கூறியவர் ஜே தாம்சன். அணுவின் நிறை அப்படிங்கிறது மையத்தில் காணப்படும் சொல்லிட்டு ஜே தாம்சன் சொன்னார். யுரேனியத்தை கண்டறிந்தவர் மேரி கியூரின்னு கொடுத்துருக்கேன். இதுவும் நமக்கு தெரியும். 2 கூற்றுமே தவறு அப்படிங்கிறது. தொடர் வினையை டேஸ் வகையாக பிரிக்கலாம். எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்புறம் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற அடிப்படையாக வச்சு நமக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லி வச்சுருப்பாங்க. தென் அணுகுண்டு வெடித்தல் டேஸை குறிக்கிறது. அணுகுண்டு வெடித்தல் அப்படிங்கிறது கட்டுப்பாடு அற்ற தொடர்வினையை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அணுகுண்டு வெடித்தல்ங்கிறது கட்டுப்பாடு அற்ற, இடையில கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது. தென் தொடர்வினை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருளின் அதிகபட்ச அளவு நிறையை மாறுநிலை நிறை என கூறுகிறோம் அப்படின்னு கூற்று 1 கொடுக்குறேன். மாறுநிலை நிறையை விட பிளவு பொருட்களினுடைய நிறை குறைவாக இருந்தால் அதனை குறை மாறுநிலை என்கிறோம். ஸோ இதில் முதல் கூற்று நமக்கு வந்து பார்த்தோன்னா தப்பு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பிளவு பொருட்களினுடைய குறைந்த அளவைத்தான் மாறுநிலை கோணம்னு சொல்லுவோம். முதல் கூற்று தப்பு, 2வது கூற்று சரி. அதை அடிப்படையாக வச்சு ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. 2வது உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரில் வீசப்பட்ட அணுகுண்டினுடைய பெயர் என்ன? ஹிரோஷிமாவில் லிட்டில் பாயும் நாகசாகியில் பேட்மன் சொல்லக்கூடிய அணுகுண்டு வீசியிருப்பாங்க. சரிங்களா? ஹிரோஷிமாவில் லிட்டில் பாய். தென் அடுத்த கொஸ்டின். தொடர்வினையில் டேஸ் நிகழ்வின் மூலம் நியூட்ரான்களினுடைய எண்ணிக்கை பெருக்கு தொடர் வரிசையில் மிக வேகமாக பெருக்கமடைகிறது. தன் பரவுதல் வினை மூலமாக, தன் பரவுதல் நிகழ்வின் மூலமாக நியூட்ரானினுடைய எண்ணிக்கை பெருக்கு தொடர் வரிசையில் மிக வேகமாக பெருக்கமடைகிறது. இது நமக்கு தெரியும். ஒரு நியூட்ரானை வச்சு மோத வைக்கும் போது 3 நியூட்ரான் மறுபடியும் வெளியில் வரும். அந்த 3 நியூட்ரான் என்ன பண்ணும்? இன்னொன்று கூட ஒவ்வொன்றிலையும் மோதும் போது இங்கே 3 3 போகும். ஸோ 3 × 3 9 அப்படிங்கிற மாதிரி பெருக்கு தொடர் வரிசையில் போகக்கூடியதான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. தென்
நேர்மின் கதிர்களுக்கு புரோட்டான் என பெயரிட்டவர் யார்? நேர்மின் கதிருக்கு புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யார் பெயரிட்டிருந்தா? ரூதர் போட்டு பெயரிட்டிருந்தார். கண்டறிஞ்சவர் நேர்மின் அந்த ஆனோடு இருக்குல்ல, ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சவர் ஆனோடு கதிர் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல. நமக்கு அதை வந்து கோல்ட் ஸ்டீன் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. தென் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ரூதர் போர்ட், ஆப்ஷன் டி. ஓகே. தென் அடுத்த கொஸ்டின், இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கதிரியக்க தனிமங்கள் டேஸ். அவை பெரும்பாலும் பூமியில் உள்ள அருமன் மற்றும் இடைநிலை டேஸ் உள்ளன. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த தனிமங்கள் 29. கதிரியக்க தனிமம் 29. அவை மேக்சிமம் பூமியில் உள்ள அருமன் மற்றும் இடைநிலை உலோகங்களாகவும் உள்ளன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தென் அணுவின் நிறையானது அதன் டேஸ் செறிந்து காணப்படுகிறது. அணுவின் நிறை அப்படிங்கிறது மேக்சிமம் அதனுடைய மையத்தில் செறிந்து காணப்படுகிறது. தென் கதிரியக்க சிதைவிற்கு பிறகு உருவாகக்கூடிய துகள் என்ன துகள் அப்படின்னு பார்த்தோம்னா விடு துகள் அப்படின்னு சொல்றாங்க. கதிரியக்க சிதைவிற்கு பிறகு உருவாகக்கூடிய துகள் விடு துகள். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்? செயற்கை கதிரியக்கத்தினை நமக்கு யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கியூரி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ, கியூரி. தென் ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள். ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் என்ன கதிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது காமா கதிர், ஆப்ஷன் சி. ஒளியின் திசைவேகம், ஆப்ஷன் சி, காமா கதிர். தென் அடுத்த கொஸ்டின், ஒளியின் திசைவேகத்தில் 9/10 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய கதிர் என்ன கதிர்? பீட்டா கதிர். ஒளியின் திசைவேகத்தில் 9/10 பீட்டா. மின் மற்றும் காந்த புலங்களால் விலகம் அடையாதது என்ன கதிர்? விலகம் அடையாமல் இருக்கக்கூடியது காமா கதிர். கதிரியக்க இடம்பெயர்வு விதியை கூறியவர் யார்? கதிரியக்க இடம்பெயர்வு விதியை கூறியவர் சாடி பஜன், ஆப்ஷன் சி. சாடி மற்றும் பஜன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க, ஆப்ஷன் சி. கதிரியக்க இடம்பெயர்வு விதி எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது 1913. கதிரியக்க தனிமம் ஒன்று ஆல்பா துகளை வெளியிடும் போது நிறை எண்ணில் டேஸும் அணு எண்ணில் டேஸும் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாகும். நிறை எண்ணில் 4ம் அணு எண்ணில் 2ம் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாகும் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, ஆப்ஷன் பி. தென் அடுத்த கொஸ்டின், ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகக்கூடிய சராசரி ஆற்றல், அணுக்கரு இணைவு வினையில் உருவாகக்கூடிய சராசரி ஆற்றல் 3.814 × 10⁻−12, ஆப்ஷன் ஏ. தென் அடுத்த கொஸ்டின், 3.814 × 10⁻−12 ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த அடுத்த கொஸ்டின், கூற்று 1, காமா கதிர்கள் ஒளியின் திசைவேகத்தில் செல்லும். காமா கதிர் ஒளியின் திசைவேகத்தில் செல்லும். அணுக்களின் தொடர்வினை நிகழ்வதற்கு அணுக்கரு பிளவு மூலம் உருவாகக்கூடிய நியூட்ரான்களுடைய உற்பத்தி இழப்பை விட குறைவாக இருக்க வேண்டும். அணுக்கரு தொடர்வினையை நிகழணும்னா என்ன சொல்லியிருக்காங்க? அணுக்கரு பிளவு மூலம் உருவாகக்கூடிய நியூட்ரான்கள் உற்பத்தி அது இழப்பை விட கம்மியாக இருந்தால் தான் தொடர்வினை நடக்கும்னு சொல்கிறாங்க. இழப்பை விட கூட இருந்தால் தான் தொடர்வினை நடக்கும். ஸோ 2வது கூற்று தப்பு, முதல் கூற்று மட்டும் கரெக்ட். கூற்று 1 மட்டும் சரி. தென் ஒவ்வொரு அணுக்கரு பிளவு வினையிலும் வெளியாகக்கூடிய சராசரி ஆற்றல் 3.2. இது வந்து பார்த்துக்கோங்க, பிளவுக்கும் இணைவுக்கும் செக் பண்ணிக்கோங்க. அணுக்கரு பிளவுக்கு 3.2 × 10⁻−11 ஜூல். சரிங்களா? 3.2 × 10⁻−11 ஜூல், ஆப்ஷன் ஏ. பெரும் அயனியாக்கும் திறனை பெற்றுள்ளவை. பெரும் அயனியாக்கக்கூடிய அதிகமான அயனியாக்கும் திறன் எது பெற்றிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்பா துகள் பெற்றிருக்கும். அதிகமான அயனியாக்கும் திறன் ஆல்பா துகள். கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகளை வெளியிடும் போது நிறை எண்ணில் எந்த மாற்றமும் இன்றி அணு எண்ணில் டேஸ் அதிகரிக்கும். நிறை எண்ணில் எந்த மாற்றமும் இருக்காது, மாறாக அணு எண்ணில் 1 அதிகரிக்கும். எது? பீட்டா துகளை வெளியிடும் போது. சரிங்களா? தென் அணுவில் நிறை எண் என்பது எவற்றின் எண்ணிக்கையை குறிக்கும்? அணுவினுடைய நிறை எண் நம்ம முன்னாடியே பார்த்ததான் புரோட்டான் மற்றும் நியூட்ரானுடைய எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது நிறை எண் அப்படின்னு சொல்றாங்க. ஏ நிறை எண்ணும் இசட் என்பது அணு எண்ணும் உள்ள அணுவில் அணுக்கருவில் உள்ள நியூட்ரானுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறை எண் மைனஸ் அணு எண் அப்படிங்கிறது ஏ மைனஸ் இசட். சரிங்களா? ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நிறை எண் 5ன்னு வச்சுக்கோங்களேன், அணு எண் 2ன்னு வச்சுக்கோங்களேன். 5 - 2 = 3 அப்படிங்கிறதான் நமக்கு நியூட்ரானுடைய எண்ணிக்கை அப்படிங்கிற கணக்கில் சொல்ல வர்றாங்க. தென் அணுக்கரு உலைகளில் நியூட்ரானுடைய அடர்த்தியை குறைக்க பயன்படுவது அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் அது எவ்வளவு செறிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து அதிகமான இருக்கக்கூடியது எப்படி குறைக்கிறதுக்கு அதை பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது போரான் களிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்டுகள் சொல்லுவாங்கள்ல, போரான் களிகள் தான் இங்கே வந்து பயன்படுத்துகிறாங்களாம். ஆப்ஷன் பி, போரான் களிகள். தென் அடுத்த கொஸ்டின், அணுக்கரு உலையில்
தனிப்பானாக பயன்படுத்த முடியாதது என்ன? தனிப்பானாக பயன்படுத்த முடியாதது என்ன அப்படின்னு பார்க்கும்போது போரான் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரிங்களா? தனிப்பானாக பயன்படுத்த முடியாதது போரான். டேஸ் அணுமின் நிலையம் இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் ஆகும். எந்த அணுமின் நிலையம்? தாராப்பூர் அணுமின் நிலையம் இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ. தென் காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் என்ன இடம்? கல்பாக்கத்தில் இருக்கக்கூடியதான் காமினி அணுக்கரு உலைன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி கல்பாக்கம். தென் அடுத்த கொஸ்டின். ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 சிதைவுகளை தரக்கூடிய கதிரியக்க தனிமத்தினுடைய அளவு ஒரு டேஸ் எனப்படும். ஒரு ரூதர்போர்ட் எனப்படும். சரிங்களா? ஒரு ரூதர்போர்ட் எனப்படும். தென் அணுக்கரு உலையில் கனநீர் எதற்கு பயன்படுகிறது? அணுக்கரு பிளவில் உருவாகக்கூடிய நியூட்ரானினுடைய ஆற்றலை குறைக்க பயன்படுகிறது. அணுக்கரு பிளவில் உருவாகக்கூடிய நியூட்ரான்களினுடைய ஆற்றலை குறைக்கிறதுக்காகத்தான் கனநீரை பயன்படுத்துறாங்க. ஆப்ஷன் பி. தென் வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவக்கூடிய கதிரியக்க ஐசோடோப்பு என்ன ஐசோடோப்பு? பாஸ்பரஸ் 32. சரிங்களா? பாஸ்பரஸ் 32 வேளாண் உற்பத்தி. இரத்த சோகையை குணப்படுத்தக்கூடிய ஐசோடோப்பு இரும்பு 59. சோடியம் 24 எதற்காக பயன்படுகிறது? சோடியம் 24 இதயத்தை சீராக செயல்பட பயன்படுத்தப்படுகிறது. சோடியம் இதயத்தை சீராக. அயோடின் 131 முன்கழுத்து கலரை நோயை சரி செய்ய பயன்படுகிறது. கோபால்ட் 60 தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. கோபால்ட் 60 தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. முதல் அணுக்கரு உலை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1942 முதல் அணுக்கரு உலை நிறுவப்பட்டது. 1942. அணுக்கரு உலைகளில் தொடர்வினையை கட்டுப்படுத்த உதவக்கூடிய தண்டு என்ன தண்டு? காட்மியம் தண்டுகள். ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு டேஸ் நடைபெறுகிறது. எங்க நடக்குது அப்படிங்கிறது சூரியன்ல. சரிங்களா? ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜனுடைய அணுக்கரு இணைவு வினை சூரியனில் நடைபெறுகிறது. தென் கூற்று 1. அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தி ஆகும். அணுக்கரு பிளவிலிருந்து 2லிருந்து 3 நியூட்ரான்கள் உற்பத்தி ஆகலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கூற்று கொடுக்குறேன். ரெண்டாவது கூற்று ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறதுன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் 2 கூற்றுமே நமக்கு சரி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. கூற்று 2ம் சரி. தென் அடுத்த கொஸ்டின். நமது பூமியினுடைய வயது தோராயமாக எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கேன். நமது பூமியினுடைய வயது தோராயமாக 4.54 × 10⁻9. 4.54 × 10⁻9 அப்படிங்கிறதான் பூமியினுடைய சராசரியான தோராயமான வயதுன்னு சொல்கிறாங்க. வெடிப்பொருள் இருப்பதை கண்டறியக்கூடிய ஐசோடோப் அப்படிங்கிறது வெடிப்பொருள் அந்த ஃப்ளைட்டில் போகிறது எங்கேயோ போகும்போது ஏதாவது வெடிப்பொருள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது கலிஃபோர்னியம் 252. சரிங்களா? கலிஃபோர்னியம் 252 அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அமர்சியம் நமக்கு புகை இருக்கக்கூடியதை ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு பார்ப்போம்ல. ஸோ தீ பிடிச்சி புகை வர்றது அதை பார்க்கறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அமர்சியம். தென் கூற்று 1. விண்மீன் ஆற்றலை அணுக்கரு இணைவு அல்லது வெப்ப அணுக்கரு இணைவு என அழைக்கலாம். கூற்று 2. மின் தடையன் காப்பான்களை விட கடத்திகளுக்கு அதிகமாக இருக்கும். மின் தடைங்கிறது கடத்தக்கூடிய அந்த பொருளுக்கு தடை அதிகமாக இருக்குன்னு கொடுக்குறேன். அப்போ ரெண்டாவது கூற்று தப்பு, முதல் கூற்று மட்டும்தான் கரெக்டு. கூற்று 1 மட்டும் சரி அப்படிங்கிறதா சரியான விடை. மனித உடலில் மேல் படுகின்ற கதிரியக்கத்தினுடைய அளவினை கண்டறிய உதவக்கூடிய அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது டோசிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தான் மனித உடல் மீது படக்கூடிய கதிரியக்கத்தை கண்டறிக்கிறதான ஒரு பொருள், டோசிமீட்டர். தென் அணுக்கரு உலைகளில் பின்வருவனவற்றுள் எது சிறந்த தனிப்பானாக பயன்படுகிறது? அணுக்கரு உலையில சிறந்த தனிப்பானாக பயன்படுத்தக்கூடியது கிராஃபைட். ஆப்ஷன் டி கிராஃபைட். தென் அடுத்த கொஸ்டின். கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100க்கு மேலே 100 ராஞ்சனுக்கு மேலே போயிருச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு போகும்போது இப்போ கண்டிப்பாக பெரிய விதமான நோய் மேக்சிமம் இரத்த புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? இரத்த புற்றுநோய் 100 தான் நமக்கு நார்மலாக இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப போயிடுச்சுன்னா அளவுக்கு அதிகமாக உயிருக்கும் இழப்பு வரலாம் அப்படின்னு கொடுப்பாங்க. தென் கூற்று புளுட்டோனியம் 239 பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள். அணு எண் 83க்கு மேல் பெற்றுள்ள தனிமங்கள், இது கனிமங்கள் இல்லை, தனிமங்கள் அணுக்கரு இணைவுக்கு உட்படும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது தனிமங்கள்.
ஸோ இதில் 2 கூற்றுமே நமக்கு வந்து தப்பு அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 83க்கு மேலே நமக்கு கதிரியக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கொடுப்பாங்க ஒழிய, அணுக்கரு இணைவு, பிளவு அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க குடுத்துருக்க மாட்டாங்க. தென் கூற்று 2ம் தவறு. தென் தனிமங்கள் இயற்கையில் ஒரே அணுக்களால் ஆனவை என்று கருதியவர் ஐயோ! இது மேலே கட்டணும். சரி ஓகே. ஜான் டால்டன் ஆப்ஷன் ஏ. தென் 1945ல் ஜப்பானில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இடங்களில் அணுகுண்டுகள் வீசப்பட்டது. எங்கெங்க வீசப்பட்டிருந்தாங்க? ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ நாகசாகி, ஹிரோஷிமா. சரிங்களா? டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இடங்களில். தென் கதிரியக்கத்தினுடைய அலகு என்ன அலகு அப்படின்னு பார்க்கும்போது பெக்கோரல், நான்ஜன், கியூரி இது 3யுமே சொல்லியிருப்பாங்க. தென் ஆல்ஃபா சிதறல் டேஸ் ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆல்ஃபா சிதறல் சாரி எந்த ஆய்வின் மூலம் கண்டுபிடிச்சாங்க பார்க்கும்போது உட்கரு. சரிங்களா? ஆப்ஷன் பி உள்கரு ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. பாசிட்ரான் அப்படிங்கிறது என்ன? பாசிட்ரான் அப்படிங்கிறது எலக்ட்ரானினுடைய எதிர்ப்பொருள் அப்படின்னு கொடுப்பாங்க. எலக்ட்ரானினுடைய எதிர்ப்பொருள். ஆப்ஷன் டி. அவ்வளோதானா? சரி ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இருக்கக்கூடிய 329 லெசனுக்கும் முன்னான பிடிஎஃப் வேணும், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கரெக்டான டைமுக்கு உங்களை வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.